கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் எழுதுகிறார், கலாத்தியர் 3:6-7, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நமக்கு தெரியும், இந்த விசுவாசிகளுடைய தகப்பன் என்று அவன் அங்கீகரிக்கப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு கணத்தை அவன் பெற்றான். அப்ப அவனை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் உங்களுக்கு யாருன்னு தெரியும்? ஆபிரகாமுடைய நேரடி வாரிசுகள் இஸ்ரவேலர்கள். ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்ப ஆபிரகாமினுடைய நேரடி வாரிசுகளாய் இருந்தாலும் ஆபிரகாமே பெற்றெடுத்த பிள்ளைகள், முதல் சந்ததியில் அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளாகவே இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆவிக்குரியபடி ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஆக வேண்டும், அல்லது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதால் அந்த வாக்கு தத்தமும் பிரிவிலேஜும் ஒரு மனுஷனுக்கு வர வேண்டும் என்றால், அவன் ஆபிரகாமுடைய சொந்த பிள்ளையாயிருந்தாலும் அவனுடைய வாரிசாக காணப்பட்டாலும் அவன் என்ன பண்ணணும்? விசுவாசி ஆக வேண்டும். அப்பதான் அவன் ஆபிரகாமுடைய பிள்ளை என்று தேவனாலே அங்கீகரிக்கப்படுவான். ஏனென்று சொன்னால், இந்த தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்ப அதுக்கு கீழே வர்றவனுக்கெல்லாம் சும்மா விட்டுற மாட்டாரு. அதை போல அந்த தேவனை விசுவாசிக்க வேண்டும், அதை நீதியாக எண்ணி இவன் ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்லுவாரு. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். கலாத்தியர் 3:13-14 எப்படி வாசிக்கிறோம்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படிக்கும் இப்படி ஆயிற்று. என்ன சொல்ல வருகிறார்? இந்த தேவன், ஆபிரகாம் விசுவாசித்ததான அந்த தேவன் நமக்காக, நமக்கும் புறஜாதிகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லும்படி, அவர்களுக்கும் இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாய்ப்பை கொடுக்கும்படி என்ன செய்தாரா? விரோதமாக காணப்பட்டதான சாபங்களை மாற்றும்படியாக, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி பரலோகத்திலே உட்கார்ந்து கொண்டு கிறிஸ்து எப்படி நமக்காய் சாபமாக்க முடியும்? கிறிஸ்து ஒரு சரீரத்திலே மனிதனாக இந்த பரலோகத்தின் தேவன் வெளிப்பட்டால் மட்டும்தான் அந்த சரீரத்தை பாவத்திற்கு உட்படுத்த முடியும், ஒப்பு கொடுக்க முடியும். பாரு, உன்னுடைய பாவத்துக்காக இது சிலுவையிலே தொங்குகிறது என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க முடியும். வேற எந்த சரீரமும் இதற்கு கேப்பபிளே கிடையாது. எதுவுமே அப்படி பரிசுத்த சரீரம் கிடையாது. எதுவுமே பரிசுத்த பலியாக அப்படி தொங்க முடியாது. அப்ப மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று சொன்னார். பரலோகத்தின் தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் என்று அவர் சொல்லுகிறார் அல்லவா? காரணம் என்ன என்று சொல்றார் 14 வசனத்துல? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணினார் அல்லவா? அந்த காரியத்தை நாம பெற்றுக்கொள்ளும்படியாக 14 வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்டதான வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படிக்கும் இப்படி ஆயிற்று என்று கலாத்தியர்ல எழுதுறாரு.